Hi guys, this is Shubha Academy. இன்றைக்கான வீடியோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஷீட்டில் வந்துட்டு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் ஷீட் போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் ஷீட் ஆர் நியூஸ் பேப்பர், இது வந்து எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ பேட்டர்ன் போடும்போது பேட்டர்னுக்கு அதுக்கு போடுற தனியான ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து கிளாத்துக்கு வெட்டுறதுக்கு தனி சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயும் போல் கிளாத்தில் மார்க் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கீழே தையலுக்கு விட்டுருக்கேன். அண்ட் நம்ம ப்ளவுஸை வந்துட்டு நியூஸ் பேப்பர் மேலே நல்லா வந்துட்டு இழுத்து பிடிச்சி போட்டுக்கணும். ஸோ எங்கேயுமே வந்து ஏர் பம்ப் இல்லாத இழுத்து பிடிச்சி போட்டுட்டு ஸோ அந்த சைடு தையலுக்கு எல்லாமே சைடில் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் வந்துட்டு லைனிங்கில் மார்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ என்னோடய டிசி வந்து கலர் வந்து தெரியல அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு மார்க்கர் இருந்தாலும் மார்க்கரில் கூட மார்க் பண்ணிக்கலாம், ஆர் பென்சில்லையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பருங்கிறனால ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்குங்கிறனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப நிப்பு வந்து ரொம்ப தின்னான அந்த ரீஃபில்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபில்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து டிசி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்சஸ் ஒரு மார்க்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு நான் எப்பயுமே வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு தான் நெக்கு அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுத்தையுமே வந்து மார்க் பண்ணுவேன். ஸோ ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா யூனிக் தான். ஸோ யூனிக்கே போட்டுக்கலாம். தென் ஆர்ம் ஹோலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மீதி எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு எல்லாமே வந்து தையலுக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அக்யூரேட்டாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அக்யூரேட்டோட ஷேப்பை மட்டும் கட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா, அதாவது நெக், ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் அதுக்கான சீம் அலவன்ஸ் நான் வந்துட்டு விடலை. ஸோ நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது மறக்காத விட்டுணும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா நம்ம உள்ளே வந்து எழுதியும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டிசியில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால தெரியுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுதலை, எதுவுமே உள்ளே வந்து எழுதலை. நான் வந்து யாரோட பேட்டர்ன் அப்படிங்கிறத மட்டும் ரெகுலராக கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால யாரோட பேட்டர்னுங்கிறது மட்டும் உள்ளே எழுதிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை ஆஸ் யூஷுவல் பேக் பார்ட்டை முன்னாடி போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்துட்டு பேக் பார்ட் ஃபுல்லாக ஆர்ம் ஹோல், நெக்கு அண்ட் சைடு அட்டாச்சடு எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ வந்து உள்ளே முன்னாடி வந்துட்டு ஊக்கு சைடு வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் விட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து வைப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சஸ் வந்து மறக்காத விட்டு வைங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த இது விட்டுருப்பேன். அண்ட் எப்பயுமே வந்து ஊக்கு சைடு தான் நம்ம வந்துட்டு ட்ரேஸ் எடுப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நெக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1 நெக்கு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாட்டு, இது வந்து மெயின் டாட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து பர்ஸ்ட் பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். அண்ட் வந்துட்டு பர்ஸ்ட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ரொம்ப கோணையாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ அப்பெக்ஸ்க்கு நேராக ஒரு லைனு அண்ட் பர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைனு. தென் ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கிங்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ப்ளவுஸ் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஸ்ட் லைன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாட் இது அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க்கிங் அண்ட் வந்துட்டு பர்ஸ்ட் பாயிண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 இன்ச்சஸ் வித்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு வேணால் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டான அளவில் வந்துட்டு இருக்கா, அந்த தையல் அந்த இடத்துல இருக்காங்கிறத பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து மெயின் பர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைட் டாட்டு. ஸோ சைட் டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சஸ்ஸு அண்ட் ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சஸ்ஸு சீம் அலவன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடி ஹூக் சைடில் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்குவோம். அண்ட் மேலே நெக்குக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் விட்டுருப்போம். அதுக்கப்புறமாட்டி சைடு ஸ்லிட் வந்து அது வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னாவே நல்லாவே புரியும். ஸோ நான் அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட் பேக் சைடில் இருக்க மாதிரியே
ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் எந்த ஒரு சீம் அலவன்ஸும் இல்லாமல் தான் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நம்ம லைனிங் அண்ட் மெயின் கிளாத்தில் போடும்போது கண்டிப்பாக சீம் அலவன்ஸ் வந்து விட்டுறணும். ஸோ டிசி மார்க்கிங் தெரியுதுங்கிறனால தான் நான் விட்டுருக்கேன். ஸோ பர்ஸ்டோட இன்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நடுவில் தெரிஞ்சால் போதும், அந்த கப் வந்து கரெக்டாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டி ஷேப் பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்க அந்த பேப்பரை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டுங்கிறனால நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் மீதி இருக்க பேப்பரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஹூக் சைடே வச்சுருக்கேன். முன்னாடி 1/2 இன்ச்சஸ், கீழே 1/2 இன்ச்சஸ், அந்த வந்து சைடில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். தென் இந்த கப் ஷேப்பை வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் பார்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் அவங்க வந்து ஸ்லீவ் வந்து டிசைனாக போடுறதுனால நான் வந்து ஸ்லீவ் பார்ட் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.